இந்த வீடியோவில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, இந்திய விடுதலை இதை பற்றி பார்க்கலாம். நேருவோட தலைமையில் வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து தந்திருக்க மாட்டாங்க. அதனால பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றமும் அதோட பணியை வந்து செய்ய முடியாமல் போயிருக்கும். அப்போ வைஸ்ராய் அந்த வேவல் பிரபு வந்து அரசியல் தேக்க நிலையை ஒரு வாட்டி வந்து போக்கியிருக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் வந்து 1947 பிப்ரவரி 20 பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த அட்லி வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த அறிவிப்புல பார்த்தோம்னா 1948 ஜூன் 1 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் வந்து மாற்றம் செய்து தரப்படும் சொல்றாங்க. யாருக்கு அந்த அதிகாரத்தை மாற்றி தரது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து முடிவு பண்ணிக்கிறதா சொல்றாங்க. வேவல் பிரபுக்கு பதிலாக வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து புதிய வைஸ்ராயை வந்து நியமிக்கப்படுவார். புதிய வைஸ்ராய் ஒரு பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து எல்லா அதிகாரத்தையும் இந்தியாவுக்கே மாற்றி தரதா வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு வந்து 1947 மார்ச் 22 வந்திருப்பார். வந்தோடனே வந்து வைஸ்ராயா வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. இவர் பார்த்தோம்னா காந்தி, ஜின்னா, நேரு, ஆசாத், பட்டேல் இவங்க எல்லாரையும் போயிட்டு சந்தித்து பேசிச்சிருப்பாரு. அப்படி பேசும்போது காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜின்னாவையே வந்து அமைச்சரவை அமைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜின்னா வந்து பாகிஸ்தான் கோரிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இருந்திருப்பாரு. நேரு வந்து நாட்டு பிரிவினை தேவையான தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பட்டேல் வந்து இந்த பிரிவினை வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆசாத் வந்து கடைசி வரைக்கும் இந்த பிரிவினைக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு பார்த்தோம்னா அதோட திறமையினால வந்து அந்த பிரிவினை திட்டத்துக்கு வந்து காந்தி வந்து சம்மதிக்க வச்சிருப்பாரு. இவர் மவுண்ட் பேட்டன் வந்து இந்திய தலைவர்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் பிரிவினை செய்யாம வந்து இந்திய அரசியல் தேக்க நிலையை வந்து தீர்க்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்திருப்பாரு. அட்லி அறிக்கை ஒரு ஒரு திட்டத்தை வந்து அட்லி வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை தான் வந்து அமைச்சரவை தூதுக்குள்ள திட்டத்தையே பெரிதும் அதாவது பார்த்தோம்னா அட்லி அறிக்கை அடுத்ததான் இவர் ஒரு திட்டத்தை வந்து தயாரிச்சிருப்பாரு. அந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா அமைச்சரவை தூதுக்குள்ள இருக்குல்ல அந்த திட்டத்தையே வந்து பெருசா தழுவி இருந்திருக்குமா. அந்த திட்டத்தை வந்து டிக்கி போர்டு இல்லாட்டி வந்து பால்கன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அமைச்சரோட ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வந்து அமைச்சரவை அதில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு திருப்பி அனுப்பியிருப்பாங்க. சிம்லாவில் வந்து இவர் மவுண்ட் பேட்டன் வந்துட்டு தங்கியிருக்கும் போது நேரு அங்கே இருந்திருப்பாரு. அவர்கிட்ட திட்டத்தை போயிட்டு கேட்டிருப்பாரு. ஆனா அதை பார்த்த உடனே வந்து நேரு வந்து நிராகரிச்சிருப்பாரு. இந்த திட்டம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் இருக்கார்ல மவுண்ட் பேட்டன் அவரோட தங்கியிருந்த சீர்திருத்த கமிஷனராக இருந்த பிபி மேனன் அவரோட சேர்ந்து ஒரு திட்டத்தை வந்து தயாரிக்கிறாரு. அதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க டிக்கி போர்டு அப்படின்னு சொல்ற திட்டம். அது ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டத்தை வந்து தயாரிச்சிருப்பாரு. அதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். இப்போ வந்து புதுசா ஒரு திட்டம் தயாரிச்சிருப்பார்ல அதை இந்திய தலைவர்கள்ட்டலாம் வந்து கலந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லண்டன் போயிட்டு அங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அங்கீகாரத்தையும் வந்து பெற்றிருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து புதிய திட்டத்தை வந்து ஜூன் 3 வந்து வானொலி மூலமா அறிவிச்சிருப்பாரு. இவர் அறிவிக்கும் போது நேரு, ஜின்னா, பல்தேவ் சிங் இவங்களுக்குள்ள இருந்துட்டு அந்த இரு நாடு கோரிக்கையை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம்ங்கிறது நாட்டு பிரிவினையை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கும். அந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தோட சிறப்பு கூறுகள் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் இருக்குல்ல அதோட வேலை வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடைபெறும்னு சொல்லியிருப்பாங்க. புதிதாக எழுதப்படுற அந்த அரசியல் சட்டம் வந்து அதை வேணான்னு சொல்ற பகுதிக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வேணான்னு சொல்றாங்களா அந்த பகுதிக்கு வந்து பார்த்தோம்னா தனி மன்றத்தின் மூலம் அவங்களோட விருப்பத்தை வந்து கேட்டு அறியப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பஞ்சாப், வங்காள சட்டமன்றம் இருக்குல்ல அங்க வந்து பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு வந்து தனி பிரதிநிதிகளும் அப்புறம் இன்னும் அப்புறம் வந்து 2 பகுதிக்கு அதே இடத்துல வந்து பிரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிந்து சட்டமன்றம் வந்து யார் பக்கம் இருக்கணும் அந்த பக்கத்துக்கு போயிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி தீர்மானித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. வடமேற்கு எல்லை மாகாணத்துல வந்து மக்கள் வாக்கெடுப்பு மூலம் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பலிஸ்டிஸ்தான்ல வந்து என்ன முடிவு கொண்டு வரணும் வைஸ்ராய் வந்து மக்களுக்கு கேட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப், வங்காளம், சில்ஹட் இந்த பகுதிகளில் வந்து தேர்தல் நடத்தி அந்த அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்கான உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மன்னர் மாநிலங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தோம்னா அமைச்சரவை தூதுக்குள்ள இருக்குல்ல அந்த திட்டத்தோட விதிகள் வந்து பின்பற்றப்படும் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை வந்து 2 பிரிக்கும் போது
அதுல ஏதாச்சும் நிர்வாக சிக்கல்கள் வரும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க ஜூன் 1 1948 இது கொடுத்துருப்பாங்களா அந்த தேதி. அதுக்கு முன்னாலேயே வந்து அதிகார மாற்றத்தை வந்து அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை வந்து ஜூன் 3 1947 வானொலி மூலமா இவர் அறிவிச்சிருப்பாருல்ல. அதை வந்து பார்த்தோம்னா இந்த திட்டம் அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ள முஸ்லீம் லீக் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஜூன் 9ஆம் தேதி. காங்கிரஸ் செயற்குழு வந்து அதோட சம்மதத்தை வந்து ஜூன் 12ஆம் தேதி தெரிவிச்சிருப்பாங்க. டெல்லியில கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து செயற்குழுவோட முடிவை வந்து ஜூன் 14ஆம் தேதி அங்கீகரிச்சிருப்பாங்க. சீக்கியர்களும் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த பிரிவினையை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள் வந்து இதை எதிர்த்திருப்பாங்க. ஆசாதும் பிற தேசிய முஸ்லிம்களும் வந்து இந்த பிரிவினை வந்து தொடக்கத்துல இருந்தே வந்து எதிர்த்திருப்பாங்க. இந்து மகாசபையினரும் வந்து இந்த இதுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க. இந்திய விடுதலை மசோதா வந்து தயாரிக்கப்பட்டு ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஜூலை 18ஆம் தேதி இந்திய விடுதலை சட்டமா இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த சட்டத்துப்படிதான் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 டொமினியன் நாடுகளா வந்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 14 நள்ளிரவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இந்தியாவில் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். நேரு வந்து இந்த இந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நெடுங்காலத்துக்கு முன்னால் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இந்த நள்ளிரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா சுதந்திரமாக வாழ்வதற்காக விழித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை வந்து சொல்லியிருப்பாரு. சுதந்திர இந்தியாவோட கடைசி வயசுல அப்புறம் முதல் கவர்னர் ஜெனரல் அந்த மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியா விடுதலை அடைகிறது அப்படிங்கிற அந்த அரசியலமைப்பு சட்டமன்றம் செய்த பிரகடனத்துல வந்து கையொப்பமிட்டிருப்பாரு. யூனியன் ஜாக் கொடிக்கு பதிலா அசோக சக்கரம் பொறித்த சுதந்திர இந்தியா மூவர்ண தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டமன்றம் வந்து சுதந்திர இந்தியாவோட பாராளுமன்றமா மாறி இருக்கும். ஆங்கிலேயர் வந்து இந்தியா விட்டு வெளியேறதுக்கான நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்டம் தான் வந்து ஆங்கிலேயர் வந்து விரைவா இந்தியா விட்டு போறதுக்கு முக்கிய காரணமா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்திய கிளர்ச்சி வந்து 1800 1801 அப்போ நடந்திருக்கும். வேலூர் கிளர்ச்சி வந்து 1806ல, கம்பெனிக்கு எதிரான நிறைய உட்புற கிளர்ச்சிகள் வந்து 1808 இருந்து 1857 வரைக்கும் நடந்திருக்கும். 1857 பெரும் புரட்சி வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு இறுதி எச்சரிக்கையா வந்து இருந்திருக்கும். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வந்து நிறைய சமுதாய சமய சீர்திருத்த இயக்கம் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ்குள்ளேயே வந்து மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இந்த மாதிரி மாறி நிறைய வந்து இந்தியா வந்து சுயராஜ்ய பாதைக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. காந்தி தலைமையில வந்து ஏற்பட்ட ரவுலட் சத்தியாகிரகம் வந்து 1919, ஒத்துழையாமை இயக்கம் 1920 22, சட்டமறுப்பு இயக்கம் வந்து 1930 34, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியா விட்டு வெளியேறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். பிரிட்டன் வந்து அவங்களோட ராணுவ வலிமையினாலதான் வந்து இந்தியா வந்து அடக்கி ஆண்டு வந்திருப்பாங்க. ஆனா 2வது உலக போர்ல பார்த்தோம்னா அவங்களோட ராணுவ வலிமை குறைஞ்சி ஜப்பான்கிட்ட வந்து ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா இந்த இடத்துல எல்லாம் வந்து தோத்து போயிருப்பாங்க. இந்திய கடற்படை, விமானப்படை வீரர்கள்லாம் வந்து 1946 ஜனவரி 1 வந்து பம்பாய், கல்கட்டா அந்த இடத்துல வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கிளர்ச்சியெல்லாம் ஆங்கிலேயர் வந்து அவங்களோட ஆட்சிக்கான ஒரு ஒரு ஆட்சி முடிவுக்கான ஒரு அபாய அறிகுறியா வந்து பார்த்துருந்துருப்பாங்க. டெல்லி செங்கோட்டையில வந்து இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல வந்து தண்டனை கொடுத்திருப்பாங்க. மக்கள் வந்து போராட்டம் பண்ணனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம விடுவிச்சிருப்பாங்க அவங்கள. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டன் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடியில வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மூலப்பொருட்கள் கூட அமெரிக்கா, மத்த நாடுகள்லாம் வந்து சார்ந்து இருக்கக்கூடிய நிலை வந்து இருந்திருக்கும். அந்த நேரத்துல வந்து இந்திய அரசியல் சிக்கல்ல வந்து மாட்டிக்கொள்ள வேணாம். அதுக்கு முன்னாடி இந்தியா விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் பிரதமர் ஆகுறதுக்கு முன்னாடி அட்லி பார்த்தோம்னா இந்தியாவோட நண்பரா இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. தக்க தருணம் பார்த்து இந்தியா விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த அடிப்படையில தான் வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து அனுப்பியிருப்பாரு. அது சரிப்பட்டு வராம மவுண்ட் பேட்டன் பிரபுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு அந்த அரசியல் தேக்க நிலைக்கு வந்து தீர்வு காண்பிருப்பாரு. சர்வதேச சூழ்நிலைகளும் வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. உலக போரோட போது இங்கிலாந்தோட இணைந்த ரஷ்யா வந்து போருக்கு பின்னாடி பார்த்தோம்னா
ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம், காலனி ஆதிக்கம் இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஆதரவுக்காக பார்த்தோம்னா ஆசிய நாடுகள் அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள் அவங்க ஆதரவுலாம் வந்து நாடி இருப்பாங்க. காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த நாடுகள் மேற்கொண்ட விடுதலை இயக்கங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சான் பிரான்சிஸ்கோல பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் அவையோட சாசனம் வந்து தீர்மானிக்கப்படுறப்போ இந்தியாவோட நிலை பற்றி அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த சாசனத்துல கையொப்பமிட்ட பிரிட்டன் வந்து இந்திய சுதந்திரத்தை வந்து ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கம்பெனி ஆட்சி துவங்கிலேருந்து அந்த பிரித்தாளும் கொள்கைங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களா. அப்போ அவங்க இந்தியா விட்டு போகும்போது பார்த்தோம்னா இந்தியா வந்து ரெண்டா பிரிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க முன்னாடி கொண்டு வந்த அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கடைசியாக கரெக்டாக பார்த்துட்டு போயிருப்பாங்க. 1937 அதுக்கப்புறம் 47 நடந்த அந்த தேர்தல் எல்லாம் பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். முஸ்லிம்கள் வந்து அந்த வகுப்பு கலவரங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து ஆங்கிலோட நிலைமையை வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருந்திருக்கும். ஆங்கிலேயரால பார்த்தோம்னா அந்த சட்ட ஒழுங்கை வந்து அவங்களாட்டி ஒரு சீரமைக்க முடியாத நிலைமையிலே இருந்திருக்கும். அந்த அரசியல் தேக்க நிலைக்கும் அவங்களுக்கு வந்து தீர்வு காண முடியாம இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இந்தியாவில இருந்து சீக்கிரமா போறதுக்கு ஒரு காரணங்களா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுல வந்து ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வரதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தேச பிரிவினை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வரலாற்று சமய சமூக பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இந்த வேறுபாட்டை வந்து உறுதி செஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் இந்த வேறுபாட்டுக்கு வந்து அரசியல் அங்கீகாரமா வந்து 1906 வந்து முஸ்லீம் லீக் அமைக்கப்பட்டது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க 1909. அதுக்கப்புறம் மார்டெக் கெம்சூர் ரிஃபார்ம்ஸ் 1919. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்களுக்கு வந்து தனித்தொகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹிந்து முஸ்லீம் பிரிவினை வந்து ஊக்கப்படுத்துறதா சொல்லியிருப்பாங்க. மாநில சுயாட்சிக்கு 1937 வந்து தேர்தல் நடந்திருக்குமா அதுல பார்த்தோன்னா முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையா இருந்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து இதுல நிறைய இதில் தொகுதியில வந்து ஜெயிச்சிருப்பாங்களா. அப்போ பார்த்தோம்னா கலப்பு அமைச்சரவைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கேட்டிருப்பாங்க முஸ்லீம் இவங்க வந்து அதுக்கு வந்து உடன்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து இந்தியா விடுதலை ஏற்படுத்துறாங்கன்னா முஸ்லீம் வந்து சிறுபான்மையா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேச பிரிவினைக்கு முக்கிய காரணமா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் அந்த புவியியல் அரசியலும் வந்து முக்கிய காரணமாக வந்து சொல்லியிருப்பாங்க பிரிவினைக்கு. சில பகுதிகளில் பார்த்தோம்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பகுதிகள்லாம் ஒன்று சேர்த்து தனியா பிரிக்கிறதுக்கு சுலபமா இருந்ததா சொல்லியிருப்பாங்க. இந்த பிரிவினை திட்டத்தை வந்து இறுதி வரைக்கும் யார் எதிர்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அபுல் கலாம் ஆசாத் வந்து இதை வந்து எதிர்த்திருப்பாரு. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான் வந்து இந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்குங்க அது முதல்ல தேச பிரிவினை வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. ஐக்கிய இந்தியாவுக்கு தான் வந்து திட்டமிட்டிருக்கும். மவுண்ட் பேட்டன் பிரபுமே முதல்ல வந்து அந்த கேபினட் மிஷன் பிளானை தான் சார்ந்திருப்பாரு. அது ஒத்துக்கலனால தான் அடுத்த பிளானுக்கு போயிருப்பாரா. அவரோட திருத்தப்பட்ட திட்டத்துல வந்து பாகிஸ்தான் போவதற்கான வழியை வந்து கொடுத்திருப்பாரு. காந்தி முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தனது உடலை கூறுபட்ட பின் தான் நாட்டை கூறுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து மவுண்ட் பேட்டன் வந்து அவரையே இந்த பிரிவினைக்கு வந்து சம்மதிக்க வச்சிருப்பாரு. காந்தி என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாருன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட அடிப்படையில தான் வந்து இந்திய ஒருமைப்பாட்டை வந்து பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு கிலாபத் இயக்கத்துக்குலாம் வந்து ஆதரவு கொடுத்து வந்திருப்பாரு. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலையும் வந்து இந்திய ஒற்றுமையை வந்து வலியுறுத்தி பேசியிருப்பாரு. இப்படியாச்சும் இந்த பிரிவினையை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் காந்தியே போயிட்டு ஜின்னாவை சந்திச்சு எல்லாத்தையும் பேசியிருப்பாரு. நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்க எல்லாருமே வந்து ஐக்கிய இந்தியாவிற்கான வேண்டும்னா இவங்களும் இருந்திருப்பாங்க. பிரிவினை வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து உயிருக்கு மேலாக காந்தியே வந்து இந்த தேச பிரிவினைக்கு வந்து ஒத்துக்கொள்ற அளவுக்கு நிலைமை வந்து மோசமா போயிருந்திருக்கும். விடுதலை போராட்டத்தோட வரலாற்று சிறப்புகள் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். உலகத்துல உள்ள வேற எந்த சுதந்திர போராட்டங்களோ இதை வந்து ஒப்பிட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது ஒரு பன்முக போராட்டமா இருந்திருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாலாம் இதை எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. தானாவே இது வந்து வந்திருக்கதா சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் இது வந்து ஒரு புரட்சியில இது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் துவங்கப்பட்ட ஒரு 7 ஆண்டுலயே பார்த்தோம்னா, மிதவாதிகளோட முயற்சினால 1892ல பார்த்தோம்னா, இந்திய மன்றங்கள் சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு 11 வருஷத்துல பார்த்தோம்னா, 1892 1909க்குள்ள பார்த்தோம்னா, அந்த தீவிரவாதிகளோட நடவடிக்கைனால 1909ல வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, 1919ல வந்து இந்திய அரசாங்க சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1935ல வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியா பார்த்தோம்னா, 1935லேருந்து 47 வரைக்கும் நடந்த போராட்டத்தினால 1947ல இந்திய விடுதலை சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். இந்த மாதிரி வந்து இந்திய விடுதலை போராட்ட புரட்சி என்று கூறியதோட பரிமாண வளர்ச்சி என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கட்சியில பார்த்தோம்னா ஆஹ் எந்த ஒரு எந்த ஒரு இன வேறுபாடும் இல்லாம இதுக்குள்ளேயே பார்த்தோம்னா எல்லா வகுப்பினரும் வந்து இதுலயே இருந்திருப்பாங்க. பலதரப்பட்ட கருத்துக்களையும் வந்து காங்கிரஸ் வந்து எதிரொலிச்சிருப்பாங்க. அப்புறம் இதை வந்து ஒரு மக்கள் இயக்கமா சொல்லியிருப்பாங்க. மக்களோட சம்மந்தம் இல்லாம அவங்கள வந்து ரொம்ப நாளா வந்து அடிமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரா. மக்களை வந்து அற போராட்டத்துக்கு வந்து இவர் வந்து கூப்பிட்டு பண்ண வச்சிருப்பாரு காந்தி. நம்ம இந்திய விடுதலை போராட்டம் வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம இந்திய தலைவர்கள் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லாம அந்நிய ஏகாதிபத்தியக்கு எதிராக போராடிய பிற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளோட விடுதலைக்காகவும் வந்து வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.